அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம்ங்கிற இறை வழிபாட்டுக்குரிய மாதத்துல பல தெய்வங்களுக்கு நம்ம பலவிதமான பூஜைகளும் திருவிழாக்களும் எடுத்து கொண்டாடினாலும் மிகவும் முக்கியமான சிறப்பு வாய்ந்த திருவிழா தான் திருக்கார்த்திகை தீபம். இப்படி சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில கொண்டாடக்கூடிய திருக்கார்த்திகை மகாதீபம் தான் நம்மளோட நினைவுல வரும். ஏன் திருவண்ணாமலையில இந்த மகாதீபம் அப்படிங்கிறது இவ்வளோ விசேஷமா கொண்டாடப்படுது? ஏன் திருவண்ணாமலையில இந்த திருவிழா உருவாச்சு? இதை பற்றிய காரணத்தை தான் இந்த பதிவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஒரு முறை படைக்கும் கடவுளான பிரம்மதேவருக்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் படைக்கிறது நான் தான், அதனால என்னை விட உயர்ந்தவர் அப்படின்னு யாரும் கிடையாது அப்படின்னு ஆணவம் கொண்டு பேசினாரு பிரம்மதேவர். அப்போ நீங்க படைச்சதோட முடிஞ்சிருச்சு, ஆனா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளையும் காக்கின்ற பொறுப்பு என்னோடது. அவங்களோட ஆயுட்காலம் முழுக்க அவங்களுடைய துன்பங்களை நீக்கி அவங்களை காத்து ரட்சிக்கிற பொறுப்பு என்னோடது. அதனால நான் தான் உன்னை விட பெரியவர் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் வாக்குவாதம் செஞ்சாரு. இந்த வாக்குவாதம் ஒரு முடிவே இல்லாம வளர்ந்துக்கிட்டே போச்சு. கடைசியா இவங்க ரெண்டு பேரும் நம்ம சிவபெருமான் கிட்டேயே போய் கேட்டுருவோம், நம்மள யார் சிறந்தவர் அப்படின்னு கேட்டுருவோம் அப்படின்னு கைலாய மலைக்கு போறாங்க. போய் தங்களுக்குள் நடந்த வாக்குவாதத்தை பத்தி சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க. அவரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு, நம்ம எல்லாருமே நம்மளை தேடி வந்து வணங்குகின்ற பக்தர்களோ தவ யோகிகளோ முனிவர்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை அழித்து நான் என்ற அந்த எண்ணத்தை அழித்து தூய்மையான பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறத உணர்த்த வேண்டிய நாமே இந்த ஆணவம் மேலிட்டால இப்படி வாக்குவாதம் செய்யலாமா? இதை இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சவரு, சரி உங்களுடைய வாக்குவாதத்துக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். உங்கள யார் ஒருத்தர் என்னோட அடியையோ முடியையோ முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரம்மதேவர் மகாவிஷ்ணு போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. உடனே சிவபெருமான் பூலோகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்னு அடிமுடி காணாத அண்ணாமலை நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அது மாதிரிதான் விண்ணுலகமும் மண்ணுலகமும் அதிர ஜோதி பிழம்பா ஜோதி ஸ்வரூபமா மிகப்பெரிய ஸ்வரூபம் எடுத்து நின்னாராம் சிவபெருமான். அப்போ பிரம்மதேவர் நான் அவரோட முடியை பார்க்க போறேன் அப்படின்னு தன்னுடைய வாகனமான அன்னத்து மேல ஏறி உட்கார்ந்து பிரம்மதேவர் சிவபெருமானோட சிரசை காண்பதற்காக மேல பறக்க ஆரம்பிச்சாரு. பறந்தவர் பறந்துகிட்டே இருக்காரு. மகாவிஷ்ணு அடியை தேடி போனவரும் பூலோகத்துக்குள்ளார அதாவது மண்ணுலகத்துக்குள்ளார போய்கிட்டே இருக்கிறாரு. அவங்களால அடியையும் முடியையும் பார்க்க முடியல. பல வருடங்கள் ஆயிடுச்சு, இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு ரெண்டு பேரும் கவலைப்படுகிற நேரத்துல பிரம்மதேவர் என்ன யோசிச்சாருன்னா, இதை நம்ம எப்படியாவது இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சிடணும், அதற்கு என்ன உபாயம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது சிவபெருமானோட முடியை எப்படி பாக்குறதுன்னு யோசிக்கல, அதற்கு மாறா இந்த போட்டியில எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு பிரம்மதேவர். அந்த நேரத்துல தான் சிவபெருமானோட முடியில இருந்து ஒரு தாழம்பு கீழே விழுந்து அது பூலோகத்தை நோக்கி இறங்கி வந்துகிட்டே இருந்துதான். அந்த தாழம்பூவை மேல் நோக்கி பறந்துட்டு இருந்த பிரம்மதேவர் சந்திச்சிருக்கிறாரு. அப்ப பார்த்தவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தாழம்பு கிட்ட, தாழம்பு நில்லு அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்லுங்க பிரம்மதேவரே அப்படின்னு கேட்டுச்சான். அதற்கு பிரம்மதேவர், எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும், செய்யறியா அப்படின்னு கேட்டாங்களாம். செய்யறேன், சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு தாழம்பு சொல்லுச்சான். நீ சிவபெருமானோட தலையில இருந்து தானே வந்துகிட்டு இருக்க? ஆமா. இந்த போட்டி முடியும் பொழுது நான் சிவபெருமானோட முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு நீ எனக்காக சாட்சி சொல்லணும் அப்படின்னு பிரம்மதேவர் தாழம்பு கிட்ட கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு தாழம்பு. என்ன பொய் சாட்சி சொல்ல சொல்றீங்களா? அதுவும் எல்லாம் வல்ல சிவபெருமான் கிட்ட பொய் சாட்சி சொல்லணுமா? என்னால முடியாது அப்படின்னு முதல்ல அது ஒத்துக்கல. ஆனா பிரம்மதேவர் தொடர்ந்து தாழம்பு கிட்ட பேசி அதை சம்மதிக்க வச்சுட்டாரு. இப்போ
ஒரு வழியா போட்டியும் நிறைவு பெறுகிற நேரமும் வந்துருச்சு. சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஜோதி ரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வந்து, யாரால என்னோட சிரசையும் அடியையும் பார்க்க முடிஞ்சது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்றாராம், நான் பார்த்துட்டேன், உங்களோட முடிய நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மதேவர். அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. சிவபெருமானோட முடிய பிரம்மதேவர் பார்க்கணும்னா கண்டிப்பா சிவனோட கண்ணை தாண்டி தானே போயிருக்கணும். அப்ப சிவபெருமானோட பார்வையில இருந்து தப்பிச்சிருக்க முடியுமா? இத யோசிக்கல பிரம்மதேவர். அப்போ அடிச்சு பேசுறாரு, நான் கண்டிப்பா உங்களோட முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி நீ பார்த்ததுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்கிறாராம் சிவபெருமான். இதோ உங்க தலையில நீங்க சூடி இருந்தீங்களே இந்த தாழம்பூ தான் சாட்சி அப்படின்னு அவரு சம்மதிக்க வச்சிருந்த தாழம்பூவை கூப்பிட்டு சொன்ன உடனே தாழம்பூவும், ஆமா பிரம்மதேவர் உங்களோட முடிய பார்த்தாரு, அதற்கு நான் சாட்சி அப்படின்னு பொய் சாட்சி சொல்லிடுச்சு. ஆனா மகாவிஷ்ணு, என்னால உங்களோட அடிய பார்க்க முடியல, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஆணவம் மேலிட்டுனால இப்படி ஒரு வாக்குவாதத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு மகாவிஷ்ணு. இப்போ சிவபெருமானுக்கு ரொம்பவும் கோபம் வந்தது. என்னுடைய தலையில சூடி இருந்த தாழம்பூ, நீ எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்ட, பிரம்மதேவருக்கு ஏத்துக்கிட்டு எவ்வளவு பெரிய பொய் சாட்சி சொல்லிட்ட, இதற்கான தண்டனையா இனி எங்கேயுமே சிவ பூஜையில நீ இடம்பெறவே கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு சிவபெருமான். அடுத்ததா பிரம்மதேவர் கிட்ட தன்னுடைய தவறை எந்த சூழ்நிலையிலேயாவது உணரணும், அதுதான் சரியான செயல், இதை உலகுக்கு உணர்த்த வேண்டிய மும்மூர்த்திகள்ல ஒருவரான நீயே துணிந்து இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்க அப்படின்னா உனக்கான தண்டனையும் கொடுக்கத்தானே வேணும். அதனால பூலோகத்துல உனக்குன்னு தனியா ஒரு கோவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சபிச்சிட்டாரு சிவபெருமான். அந்த நிமிஷம்தான் பிரம்மதேவருக்கு தன்னுடைய தப்பு என்னன்னு புரிஞ்சுது. அப்பவே சிவபெருமானை விழுந்து வணங்கி, என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படிங்கிற ஆணவ மேலிட்டால நான் செஞ்ச செயலையும் மன்னிச்சு எங்களுக்கு அருள் கொடுங்க அப்படின்னு வணங்கி வேண்டிக்கிட்டாரு சிவபெருமான். அவரோட தப்பையும் மன்னிச்சாரு. மன்னிச்சதும் இப்போ தேவாதி தேவர்களுக்கும் பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு கேள்வி. மும்மூர்த்திகள்ல ஒருவராய் இருக்கக்கூடிய எங்களாலேயே உங்களுடைய அடியையும் முடியையும் பார்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, சாதாரண மக்களால எப்படிதான் உங்களை தரிசிக்க முடியும் இறைவா? நீங்க இவ்வளவு பெரிய ஜோதி ஸ்வரூபமா இருந்தீங்கன்னா எங்களால எப்படி உங்களை சரணாகதி அடைய முடியும்? எங்களுக்காக உங்களோட ரூபத்தை எங்களுக்கு தகுந்த மாதிரி காட்டக்கூடாதா அப்படின்னு அவங்க வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலயே தன்னுடைய அவ்வளவு பெரிய ஜோதி ரூபத்தையே ஒரு மலையா மாறி அங்க குடியிருக்க ஆரம்பிச்சாரு சிவபெருமான். அதனாலதான் இன்னைக்கும் திருவண்ணாமலையில மலைதான் சிவபெருமான். மற்ற கோயில்கள்லையும் மற்ற திருத்தலங்கள்லையும் மலை மேல ஏறி நம்ம இறைவனை தரிசிச்சிருப்போம். ஆனா திருவண்ணாமலையில மட்டும்தான் மலையே சிவபெருமான். தன்னுடைய முடியை, அதாவது பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவுக்குமே காட்டாத தன்னுடைய முடியை தன்னை தேடி வருகிற பக்தர்கள், நான் என்ற அகம்பாவம் இல்லாத இறைவா நீயே சரணாகதி அப்படின்னு தன்னை தேடி வருகிற பக்தர்களுக்கு இதோ என்னுடைய முடி அப்படின்னு காட்டுறதுக்காக தான் 2668 அடி உயரமுள்ள அந்த மலை உச்சியில இன்னைக்கும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல மலை உச்சியில ஜோதி ரூபமா நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரு எல்லாம் வல்ல சிவபெருமான். இதுதாங்க திருக்கார்த்திகை தீபம் உருவான வரலாறு. இந்த ஜோதி ரூபத்தை தான் நம்ம இன்னைக்கும் எல்லா சிவாலயங்கள்லயும் லிங்கோத்பவர் அப்படின்னு வழிபட்டுக்கிட்டு வரும். இது மட்டுமல்ல, இதே திருநாள்ல தான் இன்னொரு சிறப்பும் நடந்திருக்கு. அதாவது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து அந்த தவத்தினுடைய அருள்னால வெளிப்பாட்டுனால சிவபெருமானோட இடது பாகத்தையும் பெற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்ததும் இந்த திருநாள்ல தான், இந்த திருத்தலத்துல தான். அதனாலதான் திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபம் ஏத்துற அன்னைக்கு மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரர் அவருடைய அருட்காட்சி நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த திருக்காட்சி தான்
அர்த்தநாரீஸ்வர நடனம். நம்மள எத்தனையோ பேருக்கு இதை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைக்க முடியாதவங்களுக்கு கூடிய விரைவிலேயே இறைவனோட திருவருள்னால திருவண்ணாமலை சென்று இறைவனை தரிசிக்கிற பாக்கியமும் கிடைக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.